மகிமைப்பட்டதாக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஞான பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் வானத்தை பூமியை படைத்த நம்முடைய பிதாவாகிய தேவனை அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அந்த அருமையான காலையில் மகிமைப்படுத்தவும் அவரை நாம் அறிந்து கொள்ளவும் அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த அருமையான காலையில் நாம் பெற்றுக்கொள்ளவும் இந்த தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அதனால் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்தி நாம் 2 நிமிஷம் ஆண்டவருக்கு நாம் மகிமை எடுக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து சர்வ வல்லமுள்ள தேவனாகிய உங்களுடைய நாமத்தை நாங்கள் வணங்குகிறோம். தகப்பனே, உங்களுடைய பாதஸ்தானமாக இருக்கிற அந்த பூமியிலிருந்து பரலோகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு அன்பான உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, வானத்தை பூமியை உண்டாக்கின உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு தேவனே இந்த அருமையான காலையில் ஒத்தாசையை தந்தாலும் இந்த நாளில் உடைப்பட்ட ஒரு நெருக்கத்தின் காலங்களே நோக்கி பார்ப்பதற்கு இந்த கிருபையை கத்தரை எங்களுக்கு தயவாக கிறிஸ்துவை எங்களுக்கு கட்டளையிட்டு இப்பொழுது நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை பரலோகத்திலே மகிமைப்படும் முடியாகவும் இந்த பூமியிலே உங்களுடைய சித்தம் நிறைவேறவும் கத்தர் உதவி செய்ய இருக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷித்த உண்மை நாங்கள் சந்தித்து உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணரபடியாக தரிசிக்க வந்திருக்கிறோம். கத்தரை அங்கே இறக்க வைத்து உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாம் உண்மை கண்டறிய உண்மை தேட உங்களுடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் மட்டும் முதல் மட்டும் உங்களுடைய கருவருக்கும்படியாக சொல்கிறோம். அன்றரின் அருமையான நிகழ்ச்சியின் மூலமாய் யாரை சந்திக்கும்படியாக கடவுள் முன்குறித்து இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் சந்திக்கும்படியாகவும் ஆண்டவரின் காலையில் நீங்கள் அவரோடு கூட இடைப்படவும் தகவல் இந்த சமூகத்தில் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை இந்த அருமையான ஒளிபெருக்கின் மூலமாய் சேர்கிற கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்கும். கேட்கிற மக்களை ஆண்டவரை சந்திக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையில் விசேஷித்த நன்மைகளை ஆசீர்வாதத்தை இந்த உத்தரமான காலங்களில் பெற்றுக்கொள்ள உதவி நடத்தும். இந்த சபை முன்னேற வளரட்டும். ஆண்டவரே, இந்த சபையோடு இருந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சிக்கு இயேசுவே நீர் வாரம் என்றும் வரவேற்று உடைய கருத்தில் நாங்கள் படிக்கிறோம். உன்னாவத்தை துதிக்கிறோம். நேரே தொடர்ந்து முதல் மொழி மட்டும் போதும் பெரிய காரியத்தை ஆசீர்வதியும். இரட்சகரின் விலையேற பெற்ற இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இதனால் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 13 வரையிலே நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1 to 13 எஃப்சி ஜேம்ஸ் பால் அவர்கள் வாசிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 13 முடிய. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பற்றத்தோடு பற்றி கொண்டிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒருவனும் கந்தை வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திரனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத பண்ணையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே வேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்களாலவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயஸ்தானத்திற்கு முன்பாக இடிக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அளவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொன்ன ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களான பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலேயே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். அதனால்
நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்து கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய் சுயாதீன பிரமாணத்தில் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் வேண்டி பாராட்டும் என்பதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே இந்த திருவாக்கியங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவராக. அவருக்கு சகல புகழும் இப்பொழுதும் எப்பொழுதும் இமேலும் மறுமையிலும் உண்டாயிருப்பதாக. நான் வாசித்த இந்த யாக்கோபின் நிருபம் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாய் 1வது வசனத்தில், என் சகோதரரே, மகிமையில் உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதம் இல்லாமல் வாழ்வது எப்படி? அதுதான் அந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்காக தேவன் நமக்கு ஒத்தாசையை பரலோகத்தில் அனுப்பும்படியாக கடவுளை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பரலோகத்திலாவே பேசுகிற தேவனாக ஆதி முதலாய் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக திருமணம் பற்றின தேவனே, கடைசி காலங்களிலே தேவனே உடைய குமாரன் மூலமாக எங்களுக்காக பேசும்படியா அவரே ஆண்டவரே உடைய வார்த்தையாக அந்த உலகத்துக்கு நேராக அனுப்பி அவரை எங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணும்படியாகவும் பரலோகத்தில் தேவரே உம்மிடத்திலிருந்து கொண்டு வந்த வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இயேசு மூலமாக இப்படி தேவன் வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி தேவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு சொன்ன வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தைகளை அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி அந்த வார்த்தைகளை அந்த நாளில் நாங்கள் கேட்கும்படியாக ஒரு சமூகத்தில் தேவனை நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த நாள் நடக்கிற சிறிதானாலும் பெரிதானாலும் எல்லாம் உங்களுக்கு மகிமையாக இருக்கட்டும். உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தர் விளக்கிறோம். இந்த ஆராதனைக்கும் இந்த செய்திக்கு எதிராக இருக்கிற சத்துடைய கிரியைகளை கர்த்தர் முறியடித்து போட்டு எங்களை ஆண்டவரை வெளிச்சத்திலே வெளிச்சம் காண செய்யும். உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மேல் ஆளுகை செய்ய எங்களை வழிநடத்த தேவனை கிருபை செய்யும். இயேசுவே வாரும் நீ போதித்த உடைய ஆவியான வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களை திறந்துள்ளோம். நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லா குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நன்மை ஆசீர்வாதமாக இருக்க கட்டிடும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த கிருபையுள்ள வார்த்தை மந்திரமா தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு இந்த அருமையான புத்தகத்தை எழுதுகிற யாக்கோபு என்கிறவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீர பிரகாரமான ஒரு சகோதரர். அவர் பிற்காலங்களிலே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவராக இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியக்காரனாக மாறினார். இப்படி கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாக மாறின யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி இந்த நிருபத்தை சிதறி இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். இந்த கடிதத்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பலவிதமான சோதனைகளின் நடுவிலே அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த சிதறி இருந்த சூழ்நிலையிலையும் சோதனைகளின் நடுவிலையும் இருந்த அவர்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்கிறதுக்காக அந்த சோதனையில் அவர்கள் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் ஜபத்தோடும் இருக்க வேண்டியதை 1வது அதிகாரத்தில் அவர் குறிப்பிட்டு 2வது அதிகாரத்துக்குள்ள இப்பொழுது வரும் பொழுது விசேஷமாய் அங்கே கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாது இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 2வது அதிகாரத்தை அவர் எழுதுகிறார். விசேஷமா இந்த பட்சபாதம் அப்படி என்று சொல்லுகிற இந்த வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது இன்றைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாய வாழ்விலையும் ஜாதி மதங்கள் அரசியல் அமைப்பு குடும்ப உறவுகள் என்கிற இந்த கூட்டு அமைப்புகளில் நாம் பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலுமே பட்சபாதம் என்கிறது இல்லாமல் இல்லை. பட்சபாதம் என்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிற ஒரு சூழ்நிலையாகவே நாம் பார்க்கிறோம். அல்லது இந்த பட்சபாதம் அல்லது பாரபட்சம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தில் ஒருவேளை பார்க்கும் பொழுது இன்றைய கிறிஸ்துவத்திலும் விசேஷமா நீ வாசித்த பகுதியில் ஆலயத்திலும் கூட இப்படிப்பட்ட பட்சபாதங்கள் இருந்ததுனால
இப்பேற்பட்ட பட்சபாதத்தை தவிர்ப்பதற்காக இந்த அருமையான நிருபத்தில் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு புறத்தில் பட்சபாதம் என்கிறது இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில, பட்சபாதம் என்கிறது சபையை கூட தாக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில பட்சபாதத்தை தவிர்ப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகவே இருக்கிறது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் நாம் வாழும் பொழுது ஒரு கணவன் மனைவியோடு கூட ரெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில கூட 2 பிள்ளைகளிடத்துல காண்பிக்கிற ஒரு உறவுகளில பட்சபாதம், வித்தியாசங்கள், பாகுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. எந்த வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இல்லை என்று சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் மாற்றுவது என்பது மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறபடினால அதை எப்படி தவிர்ப்பது என்பதை குறித்து தான் இந்த நாளின் காலையில நாம் தியானிக்க போகிறோம். ஒரு உதாரணத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு செய்திக்கு நாம் போகலாம். நமக்கு தெரியும், ஈசாக்கு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், ஆபிரகாம் குமாரன். அவருடைய மனைவி ரெபேக்காள் என்கிறவர்கள் அவருடைய இல்லற வாழ்க்கையில 2 பிள்ளைகளாக இருக்கிற ஏசா, யாக்கோபை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். ஆனால் அந்த குடும்பத்துல ஒரு தகப்பன் என்கிற ஈசாக்கு என்கிறவன் ஏசாவை நேசிக்கிறவனாக இருந்தான். ரெபேக்காள் என்கிற தாயானவள் யாக்கோபை நேசிக்கிறவளாக இருந்தார்கள். இந்த பட்சபாதமான ஒரு காரியம் என்கிறது, இந்த பாகுபாடான ஒரு காரியம் என்கிறது பிற்காலத்தில் எந்த அளவுக்கு குடும்பத்திலே பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினது, பிரிவை ஏற்படுத்தினது, பகையை ஏற்படுத்தினது என்பதை குறித்து அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இப்பேற்பட்ட ஒரு பட்சபாதம் என்கிறது ஒரு கொடுமையான ஒரு நோயை போல இருந்தபடியினாலே இந்த பட்சபாதத்தை எப்படியாவது தவிர்த்து வாழ வேண்டும் என்கிறதுக்காக இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இதை எழுதுகிறார். அதனால அந்த பட்சபாதத்தை தவிர்க்கிறதுக்காக 9வது வசனத்தில் கூட அவர் குறிப்பிடும்போது, பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். அப்படின்னா பட்சபாதம் என்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒன்றாகும், நியாயப்பிரமாணத்தினாலே அவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனாலையும் இந்த பட்சபாதத்தினாலே வருகிற ஒரு தண்டனையிலிருந்து ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்வதற்காக தான் இந்த பட்சபாதத்தை நீ பற்றி கொள்ள வேண்டாம் என்கிறதுனால இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இதை பற்றி நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கும் பொழுதும், அதே போல 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வாக்கியங்கள் வசனங்களில நாம் வாசிக்கும் பொழுதும், அங்கே நாம் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தினாலே ஒன்றை நாம் மீறினால் கூட, ஒன்றை நாம் கை கொள்ளுகிறோம் அல்லது ஒன்றை நாம் மீறுகிறோம் என்று சொன்னாலும் அந்த மீறின நிமித்தமாக நாம் குற்றப்படுத்தப்படுவதாகவும் தண்டிக்கப்படுவதாகவும் இருப்போம் என்பதை குறிப்பிடுகிறார். அதே போல இந்த 1 தீமோத்தேயு 9லிருந்து 11 கூட நாம் வாசிக்கும் பொழுது, பிரமாணம் அடங்காதவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்படியெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி என்னென்ன காரியங்கள் தவறுகளை மனிதன் செய்கிறானோ அதுக்கு நியாயப்பிரமாணம் அந்த மனிதனுக்கு என்ன கொடுக்குன்னு சொல்கிறார், தண்டனையை கொடுக்கும். அப்படியெல்லாம் தண்டனையை கொடுக்கக்கூடிய, தண்டிக்கக்கூடிய ஒரு நியாயப்பிரமாணத்திலிருந்து, பட்சபாதத்தினாலே ஒரு மனிதனுக்கு வரப்போகிற ஒரு தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிறதுக்காக தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அப்படியெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி பட்சபாதம் உள்ளவன் குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறான். பட்சபாதம் பண்ணுகிறவன் நியாயப்பிரமாணத்தினாலே குற்றப்படுத்தி தண்டிக்கப்படுகிறவனா இருக்கிறான். இந்த தண்டனையிலிருந்து ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டுமானால் அவன் பட்சபாதம் இல்லாதவனாக வாழ வேண்டியது அவசியமானது. இன்னொரு காரியம் கூட நாம் பார்க்கும் பொழுது, நம்ம உபாகமம் 10:17 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:34 ரோமர் 2:11 கலாத்தியர் 2:6 எபேசியர் 6:9 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏன் பட்சபாதத்தோடு கூட வாழக்கூடாது என்கிறதை இங்கே யாக்கோபு முக்கியப்படுத்துகிறார். சொன்னால், நீ வணங்குகிற, நீ பற்றி கொண்டிருக்கிற உன் தேவனே எப்பேற்பட்டவராக இருக்கிறாரு, பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். அப்படியானால் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிற நீ பட்சபாதம் பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது. நீ பட்சபாதத்தை என்ன பண்ண வேண்டும், தவிர்க்க வேண்டும். அந்த பட்சபாதத்திலிருந்து நீ வெளியே வந்தால்தான் நீ தண்டனையிலிருந்து, ஆகியனிலிருந்து என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும் என்று சொல்லி இந்த பட்சபாதத்தை தவிர்க்க வேண்டியதையும்
அந்த பட்சபாதத்தை விட்டுவிட்டு நாம் பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது இந்த அருமையான புத்தகம் நமக்கு குறிப்பிடுகிறது. விசேஷமா இதில் நாம் 3 காரியங்களை இந்த அருமையான காலையில நாம் தியானிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்படியானால் பட்சபாதத்தை தவிர்ப்பதற்கு, பட்சபாதம் இல்லாமல் வாழ்வதற்கு அருமையான ஒரு யோசனையை, அருமையான ஒரு சத்திய பகுதியை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த பகுதியை நாம் 1வது வசனத்தில் கூட பார்க்கும் பொழுது, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. அப்படியானால் பட்சபாதம் இல்லாமல் வாழ்வதற்கு எதை முக்கியப்படுத்துகிறார் சொன்னால், 8வது வசனத்திலே நீ அன்பு கூற வேண்டும், ராஜரீக பிரமாணத்தினை கை கொள்ள வேண்டும், அல்லது ராஜரீக பிரமாணமாய் இருக்கிற அன்புள்ளவனாய் நீ மாறுவாயானால், உனக்குள் அன்பு இருக்குமானால் நீ பட்சபாதம் இல்லாதவனாக வாழ முடியும் என்று சொல்லுகிறார். இன்னொரு முக்கியமான காரியத்தை இந்த 1வது வசனத்தில் பார்க்கும்போது, நீ இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்துவின் மேல் நீ விசுவாசம் வைத்திருக்கிறாயே, அந்த இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, அவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசமானாலும் சரி, அதுல என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. இது எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவருடைய விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையில முக்கியமான காரியம் என்ன சொன்னால், பட்சபாதம் இல்லாமல் வாழ வேண்டும். இந்த பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, இந்த 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது, பட்சபாதமானது எப்படி அன்றைக்கு ஆலயத்தில் இருந்தது, அல்லது ஆலயத்தில் வருகிறவஇடத்துல, ஆலயத்தில் இருக்கிற மக்கள், அல்லது இப்படி சொல்லலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தில் பற்றி கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஆலயத்தில் வருகிற மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு உறவை வைத்தார்கள் சொன்னால், பட்சபாதம். அந்த பட்சபாதம் எப்படி இருந்தது என்பதை குறித்து 2ல பார்க்கும் பொழுது, ஒரு பொன் மோதிரம், மேலுக்குள்ள வஸ்திரத்தை தரித்திருக்கிற ஒரு மனுஷன் அங்கே வரும் பொழுதும், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரன் அந்த ஆலயத்தில் வரும் பொழுதும், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்பண்டையில் அண்டையில உட்காரு என்று நீ சொல்லுவாயனால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனையோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அப்படியானால் திருச்சபை கூட அன்னைக்கு பட்சபாதத்தோடு கூட நடந்து கொள்ளுகிற காரியங்கள் இருந்தபடியினாலே, இந்த பட்சபாதமான ஒரு காரியம் என்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம், அது குற்றத்துக்குரிய பாவமான செயல். 2வது, பட்சபாதமானது தண்டனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறபடியினாலே, அந்த குற்றப்படுத்துகிற குற்றத்தில் இருந்தும் தண்டனையிலிருந்து நீ விடுதலை ஆவதற்காக, நீ பட்சபாதம் இல்லாதவனாக வாழ்வதற்கு நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை பட்சபாதம் இல்லாமல் பற்றிக்கொள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களில் நிறைய தவறுகிறோம். காரணம் என்ன சொன்னால், பட்சபாதத்தோடு கூட நாம் நடந்து கொள்கிறது. இந்த பட்சபாதத்தோடு கூட நாம் நடந்து கொள்ளுகிறது என்கிறது அது ஒரு பொருட்டாக அநேகர் நினைக்கிறதே இல்லை. என்ன அப்படி இருக்குதுன்னு தான் ஒரு சாதாரணமாக தான் நினைத்து அதை குறித்து ஒரு பயமே இல்லாமல் தான் அநேக நேரங்களில் போய்விடுகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு இந்த பட்சபாதமான ஒரு நிலைமை என்கிறது, பாகுபாடான ஒரு காரியம் என்கிறது, சபையை பிரிவினைப்படுத்தக்கூடியதாக, சபையை பிரச்சனைப்படுத்தக்கூடியதாக, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை குற்றப்படுத்தி தண்டனைக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை அதில் இருந்தபடியினால அந்த பட்சபாதம் உங்களுக்கு வேண்டாம். நீ பட்சபாதம் இல்லாமல் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவுள்ள விசுவாசத்தை பட்சபாதம் இல்லாமல் பற்றிக்கொள் என்றும், அந்த பட்சபாதம் இல்லாத வாழ்க்கையை நீ கடைபிடிப்பதற்கு நீ ராஜரீக பிரமாணத்தை என்ன பண்ண கடைபிடி. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இன்னைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையில எல்லாம் எதிலும் குற்றச்சாட்டப்படுகிற ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுகிறோம்.
எல்லாரும் தண்டனைக்குரிய ஒரு மக்களாக தான் மாறுறோம். இன்றைக்கு ஒருவேளை சமுதாயத்தில் இருக்கிற மக்களையோ அல்லது திருச்சபையில் இருக்கிற ஒரு மக்களையோ குற்றப்படுத்த வேண்டும் என்று நாம் குற்றப்படுத்தும் பொழுதோ அல்லது தண்டிக்க வேண்டும் என்கிற ஒரு தண்டனைக்கு நேராக நிறுத்தும் பொழுதோ குற்றப்படுத்தாத ஒரு நிலைமையிலையோ தண்டிக்கப்படாமல் வாழ்ந்த ஒரு நிலைமையோ கடினமாகும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனிதன் குற்றப்படுத்தக்கூடியவனாகவே இருக்கிறான். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விதத்தில் தண்டிக்கப்படக்கூடியவனாகவே இருக்கிறான். இப்பேற்பட்ட குற்றப்படுத்தக்கூடிய தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிற மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த காப்பாற்றப்படுவதற்கு பட்சபாதம் இல்லாத விசுவாசத்தையும் பட்சபாதம் இல்லாத ஒரு அன்பை நாம் என்ன பண்ண வேண்டாம், செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அருமையான வசனங்களில நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட கூடுதலான செய்தி 9 அவர் சொல்லுகிறார், பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால தீர்க்கப்படுவீர்கள். 10 வசனத்தை வாசிக்கலாம். எப்படி எனில் ஒருவர் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம் ஒன்றிலே தவறினார் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பார். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தவனானால் நியாய பிரமாணத்தை மீறுகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி ஒருவேளை கடவுள் கொடுத்த 10 கட்டளையில நான் 9 கட்டளையை நான் சரியா நிறைவேற்றுகிறேன், ஒண்ணுதான் நான் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னாலும் நீ பட்சபாதம் பண்ணிட்ட, நீ பாரபட்சமுடைய ஒரு ஆள். அப்ப அந்த பட்சபாதத்துக்கு என்ன என்று சொன்னால் நீ குற்றம் செய்கிறவன், நீ குற்றவாளி, நீ தண்டனைக்குரியவன் என்கிற ஒரு ஆபத்து பட்சபாதத்தினாலே வருகிறது. இதை நாம் தவிர்த்துக் கொள்வதற்கு விசேஷமா நமக்கு தேவை அன்பு. அந்த அன்பு சாதாரணமான ஒரு அன்பை இங்கே யாக்கோபு குறிப்பிடவில்லை. அந்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது ராஜரீக பிரமாணம், அல்லது நமக்கு தெரிந்திருக்கிறபடி நாம் பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் வந்த அந்த செல்வன் அல்லது அந்த நியாயசாஸ்திரி இவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது கட்டளைகளில பிரதான கட்டளை என்ன என்கிற ஒரு கேள்வியோடு வரும் பொழுது அந்த பிரதான கட்டளைகளாக ஆண்டவர் குறிப்பிடுகிற எது என்று சொன்னால் அன்பு கூறுதல். அந்த அன்பு கூறுகிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவரை என்ன பண்ணுகிறார், குறிப்பிட்டு அந்த அன்பு உனக்கு இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் இங்கே முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் மூலமா ராஜரீக பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றதை மாற்றி கொள்ளக்கூடாது, நம்ம மறந்து விடக்கூடாது. இதை பற்றி பாருங்க. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வாக்கியத்துக்குள்ளாக நாம் போகலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். கற்பனைகளின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அப்படியானால் விசேஷமான ஒரு செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார், விசுவாசத்தில் பிறக்கிற அன்பு. அப்ப ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்படுகிற இதுல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசத்திலே பட்சபாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று 1வது வசனத்துல நாம் வாசித்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற பற்றி கொண்டிருக்கிற பட்சபாதம் இல்லாத விசுவாசத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். சொன்னால் விசுவாசத்தை சுத்த மனசாட்சியில பிறக்கும் அன்பு. அப்படின்னா அன்பு என்கிறது எங்கோ இருந்து வருகிறதல்ல. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ பட்சபாதம் இல்லாமல் பற்றி கொள்ளுகிறாயே, நீ அப்படி பற்றி கொள்ளும் பொழுதே உன் இருதயத்துக்குள்ள என்ன வருகிறது, அன்பு. ஏன்னா அன்பு என்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த விசேஷித்த ராஜரீக பிரமாணம். இந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நாம் எல்லாரும் அப்படியே வேதம் மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். 22:35வது வசனம். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும்
உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதை இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இங்கே கற்பனைகளிலே பிரதானமானதாக அல்லது ராஜரீக பிரமாணமாக கடவுளத்தில் என்ன பண்ண வேண்டாம், அன்பாய் இருக்க. முதல் 4 கட்டளைகள்ங்கிறது இந்த 10 கட்டளைகளில் கடவுளத்திலே நீ அன்பு செலுத்த வேண்டும். 2வது 5வது கட்டளையிலிருந்து 10வது கட்டளை வரை இருக்கிற 6 கட்டளைகளிலும் நீ மனுஷனிடத்தில் என்ன பண்ண வேண்டாம், அன்பு. அப்படின்னா நீ கடவுளத்தில் அன்பு கூர்ந்து விடும் பொழுதோ மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்து பொழுதோ என்ன ஒரு காரியம் விசேஷமா இருக்குதுன்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணி விடுகிறார், நிறைவேற்றி விடுகிறார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நீ நிறைவேற்றி விட்டால், தீர்க்க தரிசனங்களை முழுவதும் நிறைவேற்றி விட்டால் நீ பாவமாக்க, உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது, நீ தண்டிக்கப்பட முடியாது. அப்படியானால் ராஜரீக பிரமாணமாய் இருக்கிற இந்த அன்பு கூறுதலை நீ கை கொள்ளும் பொழுது குற்றப்படுத்துகிற பட்சபாதத்தை நிமித்தமா குற்றப்படுத்துகிற பட்சபாதத்தினுடைய குற்றத்துக்கு நீ தப்பலாம், அல்லது பட்சபாதத்தின் நிமித்தமா வரவிடுகிற தண்டனையிலிருந்து நீ தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், நீ இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதம் இல்லாமல் பற்றி கொண்டு நீ ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னைக்கு பிரியமானவங்களை எத்தனையோ காரியங்களை என்னென்ன காரியங்களை உலகத்துல நாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நாம் எந்த காரியத்தில் செய்யும் பொழுதும் ஒரு காரியங்கள் என்கிறது நம்மை குற்றப்படுத்தக்கூடியதாகவோ தண்டிக்கக்கூடியதாகவோ கூட மாறிவிடும். நீங்களே ஒரு வேளை பார்ப்பீங்க, நல்ல காரியத்தை தானே செஞ்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தா என் மேலே குற்றம் வந்துச்சு. நல்ல காரியத்துக்கு தானே போனேன், இந்த தண்டனை நான் அனுபவிக்கிறேன். அப்போ உலகத்தில் நமக்கு நல்லாவே தெரிகிறது, உலகத்தின் காரியங்கள் என்கிறது உலகம் பார்த்து நம்மை குற்றப்படுத்துகிறது. இன்னொன்று, உலகத்தின் காரியங்களிலே நாம் உலகத்தில் வாழும் பொழுது உலகத்தினாக நாம் என்ன பண்ணப்படுகிறோம், தண்டிக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட அந்த தண்டனையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன அவசியம் என்று சொன்னால் அன்பு அவசியமாக. அப்ப அன்பு அவசியமா இருக்கும் பொழுது அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணணும், மூடும் என்று சொல்லுகிறார் பேர் நிறுவனத்தில் பார்க்கும் பொழுது. அப்படியானால் உன்னே குற்றம் சாட்டுகிற குற்றத்திலிருந்தோ உனக்கு வருகிற தண்டனையிலிருந்தோ நீ விலக்கப்படுவதற்கு, நீ பட்சபாதம் இல்லாதவனா வாழ்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் என்ற விசுவாசத்தை பட்சபாதம் இல்லாமல் பற்றி கொள்வாயானால், அதை பற்றி கொண்டதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால் நீ ராஜரீக பிரமாணத்தை என்ன பண்ணுவாய், நிறைவேற்றும். இதுதான் அங்கே குறிப்பிடுகிற முக்கியமான காரியம். லேவியராகமத்தை நாம் திருப்பலாம். 19வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர்கள் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஆண்டவர் இங்கே பிரமாணத்திலேயே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பழிக்கு பழி வாங்க வேண்டாம், உன் ஜனபுத்திரன் மேல் நீ பொறாமை கொள்ள வேண்டாம், மாற நீ பழி வாங்குகிறவனாகவோ உன் ஜனபுத்திரன் மேல் நீ பொறாமைப்படுகிறவனாக இல்லாமல் ராஜரீக பிரமாணமாய் இருக்கிற அன்புள்ள பிரமாணத்தை நீ கை கொள்கிறதுக்கு நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன பண்ண வேண்டாம், அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக என்று சொல்லி அடுத்த வசனத்தில் வருவது சொல்கிறார். அப்படியானால் கடவுளுடைய கட்டளைகளை நாம் கை கொள்கிறதுக்கு, விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு வாழ்வதற்கு, இன்னைக்கு இருக்கிற குற்றப்படுத்துகிற உலகத்திலிருந்தும் தண்டனைக்குரிய உலகத்திலும் நாம் காப்பாற்றப்படுவதற்கு விசேஷமாய் விசுவாசத்தில் நாம் பட்சபாதம் இல்லாமல் ராஜரீக பிரமாணத்தை என்ன பண்ண வேண்டாம், கை கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது காரியமாக நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட பாருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளுக்கு கற்பிக்கிறேன். பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்காக ஒரு தனிப்பட்ட செய்தியை இந்த 16, 15, 16ஆம் அதிகாரத்தில் நம்முடைய கடைசி உரையாடலை சீஷர்களுக்கு ஒரு பெரிய விசேஷத்தை போதனையை போதிக்கிறார்.
இந்த போதலில் ஆண்டவர் விசேஷமா சீசருக்கு வைக்கிற ஒரு முக்கியமான சவால் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன பண்ண வேண்டாம், அன்பார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால்தான் அதனாலே நீங்கள் என் சீசர்கள் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அறிந்து கொள்வார். அப்படியானா நீங்கள் என்னுடைய சீசர்களாய் இருப்பதற்கு நீங்கள் ஒருவர் ஒருவர் ராஜரீக பிரமாணமாய் இருக்கிற அன்பை என்ன பண்ண வேண்டும், நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசேஷமாய் இந்த பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நாம் எப்படி ராஜரீக பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். இதே காரியத்தை நாம் இதே யாக்கோபின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை பாருங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதுக்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து செய்யறதுல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய். அப்ப நம்முடைய செயல்களிலே நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை என்ன பண்ண வேண்டாம், உற்று பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே பார்க்க 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூட சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்திற்கு அடைய போகிறவர்களாக அதற்கேற்ற பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏன் சொன்னால் சுயாதீனம் அல்லது விடுதலை பிரமாணம், சுய பிரமாணமாகிய இந்த விசுவாச பிரமாணமாகிய இந்த விசுவாச பிரமாணத்துல நாம் சேஷம் அந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் பார்க்கும் பொழுது ராஜரீக பிரமாணம் என்றான சொல்லலாம், இயேசு கிறிஸ்துடைய அன்பின் பிரமாணம் என்றான சொல்லலாம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய அன்பின் பிரமாணமாகி இருக்கிற விசுவாச பிரமாணம், அந்த விசுவாச பிரமாணத்தில் இருக்கிற சுயாதீனம். அப்படின்னா நாம் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அடிமைப்பட்டவர்களாகவோ குற்றப்படுத்தவர்களாகவோ தண்டிக்கப்படாதவர்களாகவோ பட்சபாதத்தினாலே நாம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு போகாதபடிக்கு நாம் இந்த பட்சபாதத்திலிருந்து விலகி வாழ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற விசுவாசத்தை பட்சபாதம் இல்லாமல் நாம் பற்றி கொண்டு நாம் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்படி நாம் உண்மையாகவே ஒரு சபையில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு செய்வார்களானால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் காணப்படுமானால், இன்னைக்கு யாரை நம்ம என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்த முடியாது, யாரை நம்ம நியாயம் தீர்க்கவும் முடியாது. நாம் குற்றப்படுத்தாத ஒரு நபராகவோ மற்றவர்களால் நியாயம் தீர்க்கப்படாத ஒரு மனுஷர்களாகவோ நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு பற்றி கொண்டிருக்கிறது பட்சபாதமான காரியமா அல்லது பட்சபாதம் இல்லாத விசுவாசமா அல்லது அதோடு கூட சேர்ந்து இருக்கிற ராஜரீக பிரமாணத்தை நாம் கை கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் முதல் கேள்வியாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான காரியம். அப்படின்னா இந்த விசுவாசத்தில் இருக்கிற பட்சபாதம் இல்லாத ராஜரீக அன்பை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக முதலாவது நாம் என்ன பண்ணணும், ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார். ரெண்டாவது காரியத்தை கூட நாம் தியானிக்கலாம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பட்சபாதம் என்கிறது சபைக்குள்ள எப்படி வந்தது என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். ஆலயத்திலே இருக்கிறவர்கள் பட்சபாதமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து இவர் குற்றம் சாட்டுகிறார். இதை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கும் பொழுது அங்கே கிரேக்கர்களுக்கும் யூதர்களுடைய இடையில ஒரு பெரிய வாக்குவாதம் தர்க்கம் வருகிறது. அது என்னன்னு சொன்னால், சபை இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது, சபை பெருகி கொண்டிருக்கிறது, அதில் அநேக மக்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிரேக்கர்கள் என்ன யூதர்களுக்கு விரோதமாக பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் சொன்னால், யூதருடைய விதவைகளை நீங்கள் அன்றாட விசாரணையிலே விசாரிக்கிறது போல கிரேக்க விதவைகளை என்ன பண்ணவில்லை, நீங்கள் விசாரிக்கவில்லை, நீங்கள் பட்சபாதமாக என்ன பண்ணுகிறீர்கள், நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சபைக்கு முன் கொண்டு வருகிறார்கள். அப்படியானால் சபையானது அன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த பட்சபாதத்தை அன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு பட்சபாதத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே இந்த பட்சபாதத்தை தவிர்க்கிறதுக்காகவே உதவிக்காரரான 7 பேரை ஏற்படுத்தி அந்த யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கு இடையில காணப்பட்ட பட்சபாதத்தை அவர்கள் என்ன பண்ணினார்கள், நீக்கினதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய தர்க்கம் வருகிறது. அந்த தர்க்கத்தை ஒருவேளை நாம் பார்க்கும்பொழுது பரிசேயரிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள்
பரிசேயர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள். இரண்டாவது பரிசேயர்களிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்களிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள், இன்னொன்று புறஜாதிகளிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய தர்க்கம், வாக்குவாதம் வருகிறது. இந்த யூதரிலிருந்து அல்லது பரிசேயரிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் என்ன புறஜாதிகள் கிறிஸ்துவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள் சொன்னால், நாங்கள் எல்லாருமே யூதர்களாக இருந்து பரிசேயர்களாக இருந்து வந்தவர்களாக இருக்கிற நாங்கள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், நாங்கள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இருக்கிறோம். அப்ப எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, எங்களை போல நீங்க மாற வேண்டும் சொன்னால் நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், விருத்த சேதனத்தை பண்ண வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலைமையை அங்கு ஏற்படுத்தும் பொழுது, இந்த பிரச்சனையை அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் எருசலேம் சபைக்கு கொண்டு போய், இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை தர்க்கமானது சபையில ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த பிரச்சனையை அங்கே தவிர்க்கிறதுக்காக அதை கொண்டு போய் அதை சொல்லுகிறார்கள். அந்த வேளையில சீமோன் பேதுரு தான் எழுந்து நின்று அவர்கள் நடுவிலே பேசுகிறான். இவருடைய பிரச்சனையை குறித்து அவனும் ஒரு பிரச்சனைகளுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராய் இருந்தபடினால அவனோட நான் ஒரு காலத்தில் இப்படிதான் இதை அறியாதவனாய் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் மூலமாக நாம் புறஜாதிகளிடத்தில் போய் பிரசங்கித்த பொழுது என்ன நடந்தது சொன்னால், புறஜாதிகள் அங்கே விருத்த சேதனம் பண்ணப்படாமலே பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது புறஜாதிகளாக இருக்கிறவர்கள் ரட்சிப்பையும் நீதிமானாக்குதலையும் பெற்றுக்கொண்டார்கள். எப்படி ஒரு யூதன் என்கிறவன் ஒரு நீதிமானாக்கப்படுகிறவனாக ரட்சிக்கப்பட்டவனாக எப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவை பெற்றுக் கொள்கிறதுக்கு கூடுமோ, ஒரு யூதன் எப்படி இப்படி பரிசுத்தாவியை ரட்சிப்பை நீதிமானாக்க அனுபவத்தை பெற்றுக் கொள்ள முடியுமோ, அதே காரியத்தை யாரால பெற்றுக்கொள்ள முடியும்? புறஜாதியால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற இந்த உண்மையை அவன் போய் கொர்நேலியுவின் வீட்டில் பிரசங்கித்த பொழுது அவன் அறிந்து கொண்டான். அப்படியானால் தேவனே பட்சபாதம் காமிக்கிறார். பரிசுத்தாவியை கொடுக்கிறதுக்கு புறஜாதியான் யூதன் என்கிற வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை. ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு இவன் யூதன் புறஜாதி என்கிற வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை. இவன் நீதிமான் அல்ல என்கிற வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை. ஆண்டவரை எல்லாரும் பொதுவாக விசுவாசத்தினால அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அதனால விசுவாசத்தினால நாம் நீதிமானாக்கப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை நீங்கள் பட்சபாதமாய் நினைக்க கூடாது. இதுதான் அவர்கள் சொல்ல வருகிற முக்கியமான காரியம். ஏன்னால் அன்றைக்கு அநேகர் தாங்கள் நீதிமானாக்கப்படுவதற்கோ ரட்சிக்கப்படுவதற்கோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கோ அவங்க வித்தியாசமான ஒரு காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒருவேளை மற்றவர்களை விட மற்றவர்கள் தாங்களை சிறந்தவர்களாக காண்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்குது, இந்த அனுபவம் தான் என்னை இப்படி நடத்தி இருக்குது, இந்த அனுபவத்தினால் தான் இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளேன் என்கிற பாகுபாடை காண்பிக்க அவர் எண்ணினார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆதி திருச்சபையில் வரும் பொழுது அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் அவர் எல்லாருக்கும் புறஜாதியாராக இருந்தாலும் அவர்கள் ஒருவேளை யூதர்களாக இருந்தாலும் தேவன் விசுவாசத்தினால்தான் அந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி, விசுவாசத்துல பட்சபாதம் இல்லை, தேவன் பட்சபாதம் பண்ணுகிறவர் இல்லை. நீங்கள் அன்பேற்பட்ட தேவனை நீங்கள் பட்சபாதமாக பற்றி கொள்ளக்கூடாது. ஒரு காரியம் இன்னைக்கும் சபைகள் அநேக சபைகளை பார்க்கும் பொழுது ஒரு சபையை விட இன்னொரு சபையார் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க அந்த சபையாரை போல இல்லை, எங்க சபையில இருக்கிற விசுவாசம் வேற, நாங்கள் இருக்கிறவங்கள நாம வித்தியாசமானவங்க, நாம மட்டும்தான் விசுவாசிகள், நாம மட்டும்தான் பரலோகத்துக்கு போகிறவர்கள், நாம மட்டும்தான் பரிசுத்தவான்கள், நாம தான் நீதிமான்கள் என்று சொல்லி சிலர் என்ன பண்ணுகிறார்கள் சொன்னால், தங்களை தனிமைப்படுத்தி காண்பிக்கிறார்கள் அல்லது தங்களை வேறுபடுத்தி காண்பிக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சபையை சார்ந்தவனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவனாலும், அல்லது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த உலகத்துல பரிசுத்தாவியை பெற்ற எந்த மனுஷனாய் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நீதிமானாக்கப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றும் நீதிமானாக்கப்படுகிற விசுவாசத்தினால் தான் அவன் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறான். அந்த விசுவாசத்தினால் தான் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், விசுவாசத்தினால் தான் அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். இது மாற்றப்படாத ஒரு உண்மை. இதுல ஒருபோதும் தேவன் எதை காண்பிக்கிறது இல்லை? பட்சபாதத்தை காண்பிக்கிறது இல்லை. சபையார் தான் அநேகர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க,
தங்களை பட்சபாதமாக, தனிமைப்படுத்துவதாக, வித்தியாசப்படுத்துவதாக, பாகுபாடு காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபு இங்கே சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மேல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீ ஒரு விசுவாசம் வைக்கிறாயே, அந்த விசுவாசத்தில் உனக்கு கிடைக்கிற ரட்சிப்போ, நீதிமானாக்குதலோ, நீ கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்வதிலையோ ஒருவனுக்கு ஒரு விதமாகவோ மற்றவனுக்கு வேறு விதமாக அல்ல. உனக்கு யாராயிருந்தாலும், யூதனாயிருந்தாலும், கிரேக்கனாயிருந்தாலும், நீ ரோமனாயிருந்தாலும், நீ புறஜாதியாயிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் மேல் நீ வைத்திருக்கிற விசுவாசத்துல பட்சபாதம் இல்லை. நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், எப்பொழுதும் எப்படிப்பட்டவர்களாக தான் இருப்போம் என்று சொன்னால், நாம் பட்சபாதம் உள்ளவர்களாகவே வாழ்வோம். எப்பொழுதும் பாகுபாடு காண்பிக்கிறவர்களாகவே இருப்போம். எப்பொழுதும் வித்தியாசமானவர்களாகவே சபையை குழப்பிக் கொண்டவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சபையில இங்கே பாகுபாடு உள்ள பட்சபாதமான நிலைமை அங்கு இருந்தபடினால, இந்த பாகுபாடான நிலைமை என்று பட்சபாதத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு இப்ப என்ன முக்கியப்படுத்துகிறார் சொன்னால், இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ பற்றி கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் பாகுபாட்டில் இருந்தது, பட்சபாதம் இல்லாதது. நீ செய்தி கேட்கிறது என்னுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறவர்களை எத்தனை பேருக்குள்ளா பாகுபாடுகளை வைத்திருக்கிறோம்? எத்தனை பேருக்குள்ளா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பட்சபாதத்தை காண்பிக்கிறார்கள். பட்சபாதத்தையும் பாகுபாடையும் வித்தியாசத்தையும் நாம் காண்பித்துக் கொண்டு இருப்போமானால் நாம் இன்னும் விசுவாசத்தில் வரவில்லை. என்ன இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளவில்லை. அப்படியான இன்னும் விசுவாசத்தில் வரல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தில் பற்றி கொள்ளலைன்னா பட்சபாதம் பண்ணுகிறவன் குற்றவாளியாக இருக்கிறான். பட்சபாதம் பண்ணுகிறவன் தண்டனைக்குரியவனாக இருக்கிறான். அப்படியான இந்த செய்தி கேட்கிற நீ குற்றப்படுத்துகிறவனாவோ தண்டிக்கப்படுகிறவனாவோ இல்லாதபடிக்கு அந்த குற்றத்திலிருந்து தண்டனையிலிருந்து மீண்டு வருவதற்கு, பட்சபாதத்திலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை பட்சபாதம் இல்லாமல் பற்றி கொண்டேன் என்று சொல்லுவாயினால் நீ யாரை நிற்கிறாய் சொன்னால் மற்றவர்கள் அன்பு செலுத்துகிறார். அப்போ அன்பு செலுத்துகிறவர்கள் பட்சபாதம் இல்லை. ஏன்னா ராஜரிக பிரமாணத்தை என்ன பண்ணுறான்? நிறைவேற்றுகிறான். தன் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருந்தாலும், அவர் தேவனாக இருந்தாலும், அவர் பாரபட்சமானவர் கிடையாது. அவர் பட்சபாதம் பண்ணுகிறவராக இல்லை. அவர் எல்லாருக்கும் பொதுவானவராகவே இருந்தார். இதனால் தான் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறுத்ததுக்கே காரணம் சொன்னால், இவர் யூதராக இருப்பாருனால், இஸ்ரவேலுக்காக வந்திருப்பாருனால் நம்ம தானே நேசித்திருக்கணும், நம்ம மேல தானே அவருக்கு அக்கறை இருக்கணும், நமக்காக தானே பிரயாசப்பட்டு இருக்கணும். ஆனால் ஏன் புறஜாதிகளோடு இவர் உட்காருகிறார்? பாவிகளோடு இவர் ஏன் சம்மதம் நடக்கிறார்? பாவிகளிடத்தில் இவர் ஏன் அன்பு கூறுகிறார் என்கிறதை அந்த யூத சமுதாயம் எனக்கு என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பட்சபாதம் காண்பிக்க வரவில்லை. நீ யூதன், நீ புறஜாதியான், நீ பாவி, இவன் நீதிமான் என்று வித்தியாசப்படுத்துவதற்காகவில்லை. எல்லாரும் ஒன்றுபடுத்த வந்தார். எல்லாரிடத்தில் அன்பு செலுத்த வந்தார். அவர் செலுத்த அன்புதான் இன்னைக்கு பட்சபாதம் இல்லாமல் இன்றைக்கு நாம் யாரோ எங்கோ இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் எனக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்கிற ஒரு சபையில இன்னைக்கு வாழ்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற விசுவாசத்தை நாம் பட்சபாதம் இல்லாமல் பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த பற்றி கொண்டு இருக்கிறதுனால நான் யாராக இருக்கிறேன் சொன்னால், ராஜரீக பிரமாணமாக இருக்கிற அன்பை கை கொள்ளுகிறவனாக வாழ்கிறேன். இது முதல் காரியமா இந்த யாக்கோபு நிருபத்தில் நான் பார்க்கிற முதல் காரியம். இரண்டாவது ஒரு காரியத்தை 13வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது ராஜரிக பிரமாணத்தை பற்றி பேசுகிறார். பட்சபாதம் இல்லாத வாழ்க்கைக்கு விசுவாசத்தை பட்சபாதம் இல்லாமல் பிடித்துக் கொண்டு ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பேசுகிறவர் இப்பொழுது இரண்டாவது ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார். 13வது வசனத்தில் இரக்கம். சரி, இரக்கம் நான் மற்றவங்களுக்கு காண்பிக்கலன்னா என்ன ஒரு காரியம் என்று சொன்னார் பாருங்க. 13வது வசனத்தில் நியாய தீர்ப்பு கிடைக்கும். நீ இரக்கம் மற்றவர்களுக்கு செய்யவில்லை என்று சொன்னால், இரக்கம் செய்யாதவனா இரக்கம் இல்லாதவனா நீ இருப்பாய் என்று சொன்னால் நீ தண்டிக்கப்படுகிற ஒரு ஆள். எப்படி பட்சபாதம் பண்ணினால் நீ குற்றவாளியாக
பட்சபாதம் பண்ணினால் நீ தண்டனைக்குரிய ஒரு நபராய் இருக்கிறாயோ, அதே போல நீ இரக்கம் இல்லாதவனாய் இரக்கம் செய்யாதவனாய் இருப்பாயானால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு வரும். அப்போ இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கத்தை செய்யாதவனுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறபடினால அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது உயர்ந்ததா இருக்கும் என்று சொன்னால் நாம் அங்க பார்க்கிறோம். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் என்ன பண்ணோம்? மேன்மை பாராட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாக நாம் எல்லாரும் கடவுளுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். கடவுள் நம்ம நியாயம் தீர்க்க போகிறார் என்பது உண்மையான காரியம். ஆனால் அந்த நியாய தீர்ப்பில் ஒரு விசேஷித்த காரியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறதுக்கு நாம் கடவுளத்தில் இறக்கப்பட்டிருக்கோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் தெரியுமாங்க? உண்மையாகவே இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் அல்லது திருச்சபையோடு கூட இணைந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளானால் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னால், கடவுள் உனக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார். அந்த இரக்கத்தினாலே நீ நிற்கிறார். எவரிடத்துல இரக்கமாய் இருக்கிறாரோ அவன் மேல் கத்தனப்படுகிறார், இரக்கமாய் இருக்கிறார். ஏன் உண்மையில் அவர் இரக்கமாய் இருக்க வேண்டும்? இரக்கத்துக்கு காண்பிக்கிறதுக்கான அவசியம் என்ன? அல்லது உன்னுடைய தகுதியின் கீழ் ஒரு இரக்கத்தை அவர் காண்பித்திருக்கிறாரா? நீ நல்லவர் என்பதற்காக இரக்கம் காண்பித்திருக்கிறாரா? இல்லை. ஏன்னா நம்ம அநேகர் யாரதான் இருக்கிறோம்? பாவிகளா தான் இருக்கும். பாவிகளாக இருக்கிற நம்மிடத்தில் தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். ஏன் இந்த பாவியின் மேல் அவருக்கு இரக்கம் ஏற்பட்டது சொன்னால், நான் நியாய தீர்ப்பில் தண்டிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பில் நான் மேன்மை பாராட்டத்தக்கதாக நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிற இரக்கத்தை எனக்கு காண்பித்திருக்கிறார். எனக்கு செய்தி கேட்கிற நீங்கள் கடவுளுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க போகிறோம். கடவுள் நம்மை குற்றவாளிகள் என்று நியாயத்திற்கு ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளை நாம் எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்கிறது உண்மையானது. நியாய தீர்ப்பு என்பது நிச்சயமா நடந்தே ஆகும். நியாய தீர்ப்பு என்பது இல்லாமல் எல்லாம் போக போகிறது இல்லை. கடைசி நாளில் தேவன் உலகத்தை நியாய தீர்ப்புபடியாக இந்த உலகத்தை என்ன படிக்கிறார்? நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார் வேதமே சொல்லுகிறது. அப்ப நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிற உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல நீ அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிற இரக்கத்தை உட்பட்டிருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான எவ்வளவு பெரிய வாக்கியம் நமக்கு இல்லை. இந்த உலகமே கடவுளுக்கு முன்னாடி நியாயம் தீர்க்கப்பட்டது. குற்றவாளிகளா தீர்ப்பு தண்டிக்கப்பட்டிருக்கு. தண்டனைக்காக இந்த உலகத்தை கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை அக்கினியினாலே நியாயம் தீர்க்கிறதுக்காக உலகத்தை வைத்திருக்கும் பொழுது, ஆனா என்னை எடுத்து வைத்திருக்கிறார் சொன்னார். இந்த உலகத்தை கடவுள் அக்கினியினாலே நியாயம் தீர்க்கும் பொழுது நான் குற்றவாளியா தீர்க்காதபடிக்கு அந்த நியாய தீர்ப்பில எனக்கு தேவன் கதை வைத்திருக்கிறார். எவ்வளவு உண்மையான ஒரு பாக்கியவான்கள் நினைக்கிறோமோ, எவ்வளவு ஒரு புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டுமோ, எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு விசேஷமான ஒரு மனிதனா உலகத்தில் இருக்கிறவன். ஒரு மனிதனிடத்தில் அன்பு அவனுக்கு கிடைக்கிறது. அவன் ரொம்ப இரக்கத்தை பாராட்டுகிறான், தயவு அவனுக்கு பாராட்டுகிறான்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? புண்ணியம் பண்ண போற அவனுக்கு எவ்வளோ இரக்கம் பாராட்டுகிறான், எவ்வளோ பெரிய ஆளு அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறான், எவ்வளோ உதவி செய்கிறான். ஒரு உலக பிரகாரமான அழிந்து போகிற பொன் செல்வமுடைய ஒரு மனிதனே உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தயவு இரக்கத்தை காண்பிக்கும் பொழுது அந்த இரக்கம் பெறுகிறவன் அவ்வளவு புண்ணியத்துக்குரிய அவ்வளவு விசேஷமான மனிதனா இருப்பான்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் தேவனை விசேஷமான மனிதன். கர்த்தருடைய நியாயத்துக்குள்ள எனக்கு மேன்மை பாராட்டுவதற்கு கர்த்தர் இரக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:13. 21:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். 21:13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். என்ன பாருங்க, ஒரு ஏழை கூக்குரல் எழுதுறான். ஏழை கூப்பிடும் பொழுது அவனுடைய கூப்பிடுதலுக்கு அநேக செய்தி என்ன பண்ணுறது கேட்குது. அவன் ஏழப்பட்டவன் தரித்திரம் முடிச்சு அவன் என்ன கத்திரம் போயிட்டு இருக்கிறான். ஆனா அந்த ஏழை கூப்பிடுகிறவனுக்கு தன் செவியை சாய்க்காதவனுக்கு
அவன் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவனுக்கு என்ன வராதா? பதில் வராது. காரணம் அவனுக்கிட்ட என்ன இல்லை? இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாதவன். உடனே பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த கடைசி காலங்களில் நாம் வாழ்கிறோம். நியாயாசனத்துக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய நியாயத்திற்கு முன்பாக நிற்க போகிற ஒரு காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த நியாயத்திற்கு வேலையில நீ நியாயத்திற்கப்படாதவனால் மாற வேண்டும் என்று சொன்னால் நியாயத்திற்கு முன்பாக கடவுள் உனக்கு என்ன கிடைக்கப்படலாம்? இரக்கத்தை கிடைக்கப்பட வேண்டும். எல்லாரும் மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சீமோன் பேதுரு ஆண்டவரத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான். ஆண்டவரே, என் சகோதரர் குற்றம் செய்தார், நான் அவனை எத்தனை 7 தரம் மன்னிக்க வேண்டுமோ என்ற கேள்வி கேட்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 7 தரம் மாத்திரம் இல்லப்பா, 70 தரம் மன்னி என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு ஆண்டவர் ஒரு ஓமையை, ஒரு உதாரணத்தை அவனுக்கு சொல்லுகிறார். ஒரு ராஜா பரலோக ராஜ்யமானது தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்த கணக்கு பார்க்கிற ராஜாவின் இடத்துல கணக்கு பார்க்கிற ஒரு மனுஷன் கணக்கு பார்க்கறதுக்காக வருகிறான். அவன் 10,000 கடன்பட்டவனாக இருக்கிறான். அந்த 10,000 கடன்பட்டவனை ராஜாவின் இடத்துல கணக்கு பார்க்கப்படும் பொழுது அவன் காலில் விழுந்து, ஐயா நான் கொடுத்து தீர்ன்னு சொல்லிட்டு அவனை வருந்தி கேட்டுக்கொண்டதுனால, என் மேலே பொறுமையாக சொன்னதுனால, நீ கடனே கொடுக்கணும், 10,000 தாலங்களுக்கு என்ன பண்ணி விடுகிறேன்னா மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறான். இந்த 10,000 தாலந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவன் வழியில் போகும் பொழுது அவனிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருக்கிற ஒரு மனிதன் அவன் கண்டு தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க மட்டும் உபாத்திரிக்கருடைய கையிலே அவனை ஒப்பு கொடுத்து அவனை உபத்திரப்படுத்துகிறான். அதை அறிந்த அந்த ராஜா கணக்கு பார்க்கிறவன் அந்த 33 நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்தியத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார், என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று ஆண்டவர் இங்கே ஒரு ஓமையை சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் என்கிறது எவ்வளவு அவசியமானது. நாம் உண்மையாக ஆண்டத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறோம். ஆமென். நாம் எல்லாருக்குமே தேவன் இரக்கம் பண்ணியிருக்கிறார். நாம் தண்டிக்கப்படுகிற வேலையில வந்த பொழுது, நாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய வேலையில நாம் கடந்து போன பிறகு, அந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்ம இந்த இடத்துல இது நாள் வரையில வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த சூழ்நிலையில் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய, குற்றம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை கொண்டு வந்தது தேவனுடைய இரக்கம். அந்த இரக்கத்தை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டாம்? இறங்க வேண்டும். ஏன் சொன்னால் எப்பவுமே இரக்கம் என்கிறது நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிறதா இருக்க வேண்டும். அந்த ஒரு விசேஷித்த காரியத்தை தான் ஆண்டவரே அவருக்கு போதிக்கிறார். நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் கூட 7வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் கூட ஆண்டவர் சொன்னார் 5:7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். போதும், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் எனக்கு தேவை. எனக்கு இரக்கம் என்கிறதை மனிதன் எதிர்பார்க்கிறான். எனக்கு குற்றப்படுத்தப்படுகிற தண்டிக்கிற மனிதன் ஒவ்வொருவனும் தனக்கு யாராவது இறங்க மாட்டார்களா, தனக்கு இறங்கி உதவி செய்ய மாட்டார்களா என்கிற ஒரு தவிப்பில மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில தண்டிக்கப்படுகிற, குற்றம் சாட்டப்படுகிற, நியாய தீர்க்கப்படுகிற நிலைமையிலிருந்து காப்பாற்றுவதற்கு, தண்டனையில் நியாயத்திற்கிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு இரக்கம் மேன்மை பாராட்டும். லூக்கா 10 எல்லாரும் நம்ம வேதத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 25 to 37 வரையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு நியாயசாஸ்திரி வருகிறார். அந்த நியாயசாஸ்திரி ஆண்டவரிடத்தில் வந்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்று கேட்டான். அவன் பிரயோஜனமாக சொல்லுகிறான், தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு அன்பு கூற வேண்டும்
சொன்னார். நீ அப்படியே என்ன பண்ண போய் செய் என்று சொல்லி கர்த்தர் அவனை 28வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆனால் அதில் அவனுக்கு திருப்தி இல்லை. ஆகினால் அவன் என்ன நினைக்கிறான் சொன்னால், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிறதுக்காக இயேசுவை நோக்கி எனக்கு பிறண்டான், அல்லது என்னை போல யார், என்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கை கொள்ளக்கூடிய ஒரு தகுதியானவை யார் என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை அங்கே சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். வழியிலே கள்ளர் கையில் அவன் அகப்படுகிறான். அந்த கள்ளர்கள் அவனை முறிந்து கொண்டு அவனை குற்றுயிராக விட்டு போகிறார்கள். வழியிலே ஒரு ஆசாரியன் போகிறான். அதே வழியில ஒரு லேவியனும் வருகிறான். 2 பேரும் பக்கமாக விலகி போய் விடுகிறார்கள். ஆனால் 33ல ஒரு சமாரியன் அங்கே வந்து அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெய் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்தத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அதன் பிறகு மறுநாள் புறப்படும் பொழுது, இவனை பார்த்துக்கொள், அதிகமாக செலவழிந்தால் நான் திரும்ப வந்து உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி போனான் என்று சொல்லி 36 ஆண்டு சொன்னார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு பொழுது நியாயசாஸ்திரி சொல்லுகிறான், அதற்கு அவனுக்கு இறக்க செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடி இறக்கத்தை செய். அப்படின்னா இறக்கம் என்கிறது நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்மை மேன்மை பாராட்டுகிற மனிதனாக நிறுத்த வேண்டும். ஒரு நாள் கடவுளுடைய நியாய தீர்ப்பில் மேன்மை பாராட்டுகிற மனிதர்களால் யாராக இருப்பார் சொல்லல. எவனுக்கு நாம் இரக்கம் பாராட்டினோமோ, எவனுக்கு நாம் இறங்கினோமோ, அந்த இரக்கம் நம்மை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கத்தில் மேன்மை பாராட்டுகிற ஒரு நபராக நம்ம நிறுத்தோம். அந்த ஒரு காரியத்தை தான் இந்த நியாயசாஸ்திர இடத்துல ஆண்டவரே, முதலாவது நீ இந்தபடியே போய் செய், நீ போய் எப்படியே மற்றவர்களை முழு மனதோடு கூட ஆண்டவரை சேவை என்று சொன்னார். இப்பொழுது நீ இறக்க மாட்டேன், அப்பொழுதுதான் உனக்கு விசேஷமான நித்திய ஜீவனில பங்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். பிரியமான ஜனச்சனத்தை இறக்கம் நியாயத்திற்கு முன்பாக மேன்மை இறக்கம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவதற்கு என்ன விசேஷம் என்பதை யாத்திரையாகும் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 34 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் பாருங்க, இங்கே மோசே கடவுளை நான் தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய உறுதியில் இருக்கிறான். அவன் சீனாய் மலையிலிருந்து ஏறி போகிறான். ஏற்கனவே அவன் கடவுளே உங்களுடைய முகத்தை மகிமை நாம் காண வேண்டும் என்கிற ஒரு கேள்வியோடு கூட கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறான். இப்பொழுது அந்த கடவுள் அவனுக்கு முன்பாகவே போகிறான். போகும் பொழுது அவன் என்ன பார்க்கிறான் சொன்னான், அவன் போகிறவர் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது போகிற கர்த்தர் யாரா இருக்கிறார் சொன்னால், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறார். கடவுளை பேர்பட்டவராக இருக்கிறார். பாருங்க, வெறும் நியாயம் இருக்கிறவராக மாத்திரமல்ல, நியாயாதிபதியாக மாத்திரமல்ல, தண்டிக்கிறவராக மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவளுக்கு கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருந்து இரக்கத்தை கடவுள் தம்முடைய நியாயத்துக்குள் என்ன பண்ணுகிறார், அவருக்கு மேன்மைப்படுத்தக்கூடிய இரக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த இரக்கத்தை தான் இப்பொழுது மோசே உணர்கிறார். நாம் சங்கீதம் 86 15வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 85:14 86:15. ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆனால் ஆண்டவரே நீர் மன உருக்கம், இரக்கம், நீடிய பொறுமும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். ஆண்டவரை அவ்வளவு ஒரு இரக்கமுள்ள ஒரு கடவுள் தான். இரக்கத்தின் ஆண்டவராக இப்பொழுது தாவீது காண்கிறார். யோனாவின் புஸ்தகம் 4:2 கூட நாம் வாசிக்கும் பொழுது கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நினைவுப்பட்டது தான் சொல்லும் பொழுது சொன்னாங்க. யோனாவும் கூட சொன்னான். என்ன சொன்னா அவர் இரக்கமும்
நியாயம் தீர்க்க போகிறார். இந்த நியாயம் தீர்க்க போகிற எந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இங்கே சொல்லுகிற அருமையான வார்த்தையை நீங்க கவனித்து பாருங்க. 40 நாள் நினைவே அழிக்கப்பட போகிறது. அழிக்க போகிற நினைவுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு 40 நாள்ல வரப்போகுது. அப்ப நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவர்கள் என்ன பண்ணாங்க? நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள. அதுதான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பிரசங்கமே. பட்சபாதத்தை உள்ளவன் நியாயசனத்துக்கு முன்பாக குற்றப்படுத்துவான், பட்சபாதம் உள்ளவன் நியாயம் தீர்க்கப்படுவான். அப்ப அந்த பட்சபாதத்திலிருந்து ஒரு மனிதன் குற்றப்படுத்தாம நியாய தீர்ப்பு அடையாம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும். அந்த இரக்கத்துக்காகத்தான் இப்பொழுது நினைவு பட்டணத்தார் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒருவேளை கர்த்தர் நமக்கு இறங்கினாலும் இறங்குவார். 40 நாள்ல நம்ம அழிப்பேன்னு சொன்னது உண்மைதான். 40 நாள்ல கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்கிறது நம்ம தண்டிக்கக்கூடியதான். ஆனா அதே நியாய தீர்ப்புல தண்டிக்கிற ஒரு ஆண்டவர் யாராவும் இருக்கிறாரு? இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். இதுதான் யோனா சொல்லுகிற, ஆண்டவரே என்ன நினைவு பட்டணத்துக்கு போக சொன்னியே, அப்ப ஏன் தெரியுமா நான் போல? ஏன்னா நீ எப்படி 40 நாளில அந்த நினைவை அழிக்க போகிற சொன்னீரோ, அந்த நினைவை அழிக்கிறதுக்கு போகிறேன் போ என்று சொன்ன ஆண்டவர், நீ தண்டிக்கிற நியாய தீர்ப்பை கொடுக்கிற கடவுள் மாத்திரமல்ல, நியாய தீர்ப்புக்கு முன்பாக என்ன விசேஷமானது இருக்கிறது? இரக்கம். நியாய தீர்ப்புக்கு முன்பாக என்ன பண்ண வேண்டும்? இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். உன்னை என்ன இந்த உலகம் குற்றப்படுத்தும்படியாக இருக்கும் பொழுது, நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிறுத்தும் பொழுது, நீ நான் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவர்களாக மாற வேண்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் என்ன பண்ணும்? மேன்மை பாராட்டும். நேரம் எனக்கு இல்லை. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 9:13, மத்திய எழுதின சுவிசேஷம் 12:7 வசனத்தில் பார்க்கும் பொழுது என்ன ஆண்டவர் சொல்கிறார்? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்படியான பலிதான் அன்னைக்கு பிரதானமானது. அல்லது நான் இப்படி பிரசங்கிக்க விரும்புகிறேன், நியாய தீர்ப்படைய போகிற குற்றப்படுத்தின மனுஷனுக்கு குற்றத்திலிருந்து வெளியே வருவதற்கு எது விசேஷமா இருந்தது? பலி. அப்ப அந்த குற்றப்படுத்துகிற தண்டிக்கப்படுகிற ஒரு மனுஷனுக்கு இருந்ததே பலி. அந்த பலியை விட குற்றப்படுத்தப்படுகிற மனுஷனை, தண்டிக்கப்பட போகிற மனுஷனை காப்பாற்றுவதற்கு தேவன் எதை பலியை விட விசேஷமா வைத்திருக்கிறார்? இரக்கம். அப்படியான இரக்கம் என்கிறது மேன்மை பாராட்டக்கூடிய ஒன்று. அந்த மேன்மை பாராட்டுகிற ஒரு பெரிய இரக்கத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் என்ன பண்ணலாம்? மேன்மை பாராட்டும். இதைதான் ஆண்டவர் இங்கே முக்கியப்படுத்துகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12 15 வசனம் வரையிலும் பாருங்க. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே மற்றவர்களுக்கு சகாயம் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படி? மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுக்கு வறுமைக்கு உதவுவதாக. இங்க பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை சொல்றார். நீ கடவுளுக்கு கொடுக்கணும்னு ஒரு காரியம் இருக்குமானால் நீ கொடுக்கலாம். ஆனா எதை எப்படி கொடுக்கணும்னு சொல்றாரு? உனக்கு மன விருப்பம் வந்துச்சானாக்கா, நீ இல்லாததின்படி அல்ல, உனக்கு உள்ளது எதுவோ அது அப்படியே நம்ம ஆண்டவருக்கு கொடு என்று சொல்லுகிறார். இப்ப கொடுக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. இந்த கொடுக்கிற ஒரு காரியம் எதற்காக கொடுக்கப்படுகிறதா? 15ல சமநிலை பிரமாணம். அப்படின்னா நீ கொடுக்கிறது உன்னை போல மற்றவனை மாற்றும். எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போதெல்லாம் எதுக்காகத்தான் தெரியுமா கொடுக்குறோம்? அவன் கஷ்டப்படுறான் இல்லை, அதுக்காக தான் கொடுக்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறத பாருங்க, நீ மற்றவனுக்கு கொடுக்குறாயே அது எப்படி கொடுக்கணும்னு சொன்னா, நான் கொடுத்தேன் மனாந்தரத்தை மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொழிந்தருன்னு காடைகளை வனாந்தரத்துல நான் நிரப்பினேன். எல்லாரும் போய் மன்னாவை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. கூட எடுத்துட்டு வந்தவன சரி, போதும்னு வந்தவன சரி, அளந்த போது எவ்வளவுதான் இருக்குது? 1 ஓமர் அளவுதான் எல்லாருக்கும் சமமாயிருக்கு. அப்படின்னா
கொடுக்கிற கடவுள் நான் எப்படி கொடுக்கிறவரா இருக்கிறேன், சமநிலையை உண்டாக்கும்படி கொடுக்கிறேன். அப்படின்னா நீ மற்றவனுக்கு இறங்குங்கன்னா அந்த இறக்கை எப்படி மேன்மை பாராட்டுன்னு சொன்னா உன்னை போல மாற்றதான் அது இறக்கணும். புரியுதானா? நல்லது நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சும்மாவே இன்னைக்கு எல்லாத்தையும் அரசியல்வாதிகளும் உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள் என்ன பண்றாங்க, கொடுக்குற வேலையை செய்யறாங்க. நான் நினைக்கிறேன் ஏற்பட்டிருக்கிற கொரோனா நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க துன்பத்தில் இருக்கிறாங்க. அந்த துன்பத்தில் இருக்கிறது நிமித்தமாக நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லுகிறதுனால துன்பத்தின் நிமித்தமாக கொடுக்குறாங்களே தவிர என்ன போல அவன் மாத்திரை எவனும் கொடுக்குற அல்லது கொடுக்குற எவனும் அவனை போல மாத்திரைவனும் கொடுக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார், உனக்கு நான் இறங்குகிறேனே, அந்த இறக்கம் பெரிதாக நியாயத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நியாயத்துக்கு மேலான ஒன்றான இறக்கம், மேன்மை பாராட்டுகிற இறக்கமாக அந்த இறக்கத்தை உடையவனாக இருக்க வேண்டும். அந்த இறக்கம் இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 23வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இறக்கம் எங்க இருக்குது சொல்றாரு பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 23வது வசனம். மாயக்காரராகிய வேத பாருங்களே, நீங்க ஒட்டதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதி இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையே செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்கிறார் நியாய பிரமாணத்தில் இருக்கிற இறக்கம். அப்ப நியாய பிரமாணத்துல தசமபாகம் கொடுக்கிறது மட்டும் இல்லப்பா, தசமபாகம் கொடுக்கிறதுக்கு மேல இன்னொன்னு இருக்கிறது, நியாய பிரமாணத்தில் இருக்கிற இரக்கம், நீதி. அந்த இரக்கம் நீதி உடையவனாக இருப்போமானால் நீ கொடுக்கிற தசமபாகத்தை விட நீ காண்பிக்கிற இரக்கம் நீதி பெஸ்ட். நாம் சில நேரங்களில் நாம் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு தசம பாகமோ ஒரு சந்தாப கொடுக்குறது நம்ம கொடுத்துட்டோங்க அப்படின்னு போகிறான். ஆனால் அடுத்தவனுக்கு இறக்கம் பாராட்டணும், தயவு பாராட்டணும்னு இருக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. அது காரணம் என்னன்னு சொன்னால், நியாயத்திற்கு முன்பாக நம்மை பாதுகாக்கிற மேன்மை பாராட்டுகிற ஒரு இறக்கத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ நியாய பிரமாணத்துக்கு முன்பாக அல்லது நீ நியாயத்திற்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிற இறக்கம். கடைசியாக நம்ம தியானத்தை முடிக்கலாம். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 to 26 வரையில நாம் பார்க்கும் பொழுது எதை பற்றி பேசுகிறார் சொன்னால், விசுவாசத்தின் கீரியை. ஒருவேளை விசுவாசம் என்கிறது எல்லாருக்குள்ள இருக்கிற ஒன்றாய் இருந்தாலும் விசுவாசத்துல என்ன இருக்க வேண்டாம், கீரியே இருக்கணும். பொதுவாக நான் நினைக்கிறேன் எல்லா மக்களும் சொல்லுகிற ஒரு பொதுவான காரணம், கடவுளை நம்பின வருங்க, கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த விசுவாசம் எந்த வடிவில் வருதுன்னா உதவி செய்கிற வடிவில் வருது, கிரிய வடிவில் வருகிறது. அப்படியே யாக்கோபின் காலத்துல விசுவாசிக்கிற மக்கள் அங்கே இருந்தாங்க. அல்லது இப்படி நான் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த விசுவாசத்துல கிரியை செய்வது. அப்படின்னா விசுவாசத்துல கிரியை செய்கிற விசுவாசத்துக்கு கிரியை அங்க வேணும். 14வது வசனத்துல பாருங்க, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரிகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிரி இல்லாத விசுவாசம் இருந்தால் செத்ததுன்னு சொல்ற. உனக்கு கிரி இல்லாத விசுவாசம் எப்படி இருந்தாரு? செத்ததுன்னு சொல்லி 20வது வசனத்துல சொல்லுகிறார். இப்ப கிரி உள்ள விசுவாசத்தை பற்றி ஒரு 3 வசனங்களை நாம் தியானித்து முடிக்கலாம். 14 நான் பார்க்கும்போது விசுவாசத்தின் கிரியை என்பது என்ன சொன்னால், நீ விசுவாசத்துல கிரியை உள்ளவனாய் இருக்கிறாய் சொன்னால் உன் விசுவாசத்தின் கிரியை உன்னை என்ன பண்ணும்? ரட்சிக்கும். ஏன்னா விசுவாசத்தினால கிருபையை கொண்டு என்ன பண்ணீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லி எபேசியர் 2:7-8 நாம் வாசிக்கிறோம். 2வது விசுவாசத்தின் கிரியை பற்றி பாருங்க. 21வது வசனம் என்ன சொல்லுகிறது சொல்லி, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினாலே அளவு நீதிமானாக்கப்பட்டான். அப்ப விசுவாசத்தின் கிரியை முதலாவது ரட்சிப்பை கொடுக்கிறது. 2வது விசுவாசத்தின் கிரியை ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறது? நீதிமானாக மாற்றுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்.
கிரியாக என்னப்பட்டது. அந்த நீதிக்கு கிரிக்காக என்ன பண்ணுகிறான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை பலிபீடத்திலே அவன் செலுத்தியதனால அந்த விசுவாசத்தின் கிரியை அவன் என்ன மாற்றி விட்டது? நீதிமானாக மாற்ற. அப்ப விசுவாசத்தில் நாம் கிரியில நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவது விசுவாசத்தின் கிரியில நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நாம் 22 பாருங்க. விசுவாசம் அவருடைய கிரியிலோடு முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. விசுவாசம் என்ன பண்ணாங்க? பூரண கிரியை செய்து. விசுவாசம் மட்டும் வேலை செய்யறவ விசுவாசத்தோடு கூட நாம் செய்கிற கிரியையும் விசுவாசத்துக்காக நாம் செய்கிற கிரியை அப்படியே சொல்லலாம். அல்லது விசுவாசத்துல கடவுளை எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த விசுவாசத்துக்கான ஒரு செயல்பாடு நான் செய்யும் பொழுது கடவுளே நான் வைக்கிற விசுவாசமும் விசுவாசத்தினால நான் செய்கிற கிரியும் என்னை எந்த அனுபவத்துக்கு கொண்டு போகிறது சொன்னால் அந்த விசுவாசமும் கிரியும் முயற்சி செய்து கிரியினால விசுவாசம் என்னை எங்க கொண்டு வரும்னா முழுமையான பூரணமான நிலைமைக்கு கொண்டு போகிறது. ஒரு முழுமையான மனிதனம் அப்படியான கிரியை விசுவாசத்தின் கிரியை ஏன் அவசியம் என்று யாக்கோபு இங்க வாதிடுகிறார் சொன்னால் விசுவாசத்தின் கிரியை தான் உனக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும். விசுவாசத்தின் கிரியினால் தான் நீ நீதிமானாக்கப்பட முடியும். விசுவாசத்தின் கிரியினால் தான் நீ பூரணப்பட வேண்டும். அதனால இந்த காரியத்தில் நாம் பூரணப்படுவதற்கு நமக்கு விசுவாசத்தின் கிரியைகள் அவசியம். மல்கியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பழைய பாட்டின் புஸ்தகம். நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்திற்குள்ளாகவும் அற்பரும் ஈஸ்வரமாக்கினேன். பாருங்க, என் வழிகளை நீங்க கைக்கொள்ளாமல் என் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ண. அப்ப நீங்க என் வழிகளை கை கொள்ளுகிறதுல வேதத்தை குறித்த பட்சபாதம் பண்ணினதுக்கு என்ன காரணம்? நீங்க என் வழிகளை கை கொள்ளும் பொழுதோ வேதத்தை குறித்தோ நீங்கள் அந்த வேதம் சொல்லுகிறபடி என்ன பண்ணல, நடக்கல. கடவுள் சொல்லுகிற வாழ்க்கையை நீங்க செய்யல. கடவுள் சொன்னபடி நீங்க நடக்காததுனால உங்கள் விசுவாசத்துல என்ன இல்ல? கிரியை இல்ல. கிரியை இல்லாத விசுவாசத்துல கிரியை இல்லாததுனால உங்க விசுவாசம் கிரியும் பட்சபாதம். இன்னைக்கு விசுவாசத்தில் கிரியில நாம் பட்சபாதம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? விசுவாசத்தில் கிரியை நடத்துவதற்கு கடவுளுடைய வழியில நடக்கணுமா? விசுவாசத்தின் கிரியை நடத்துவதற்கு வேதத்தை நாம் கை கொள்ளுகிறோமா? முதல் வசனம் 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியா இங்கே பரதேசியா சந்திக்கும் அளவும் பயத்துடன் பட்சபாதத்தோடு நடக்காம அவனவன் கிரியை செய்யும். அப்போ பட்சபாதம் வளப்பா என்ன செய்யணும்? கிரியை செய்ய. நீ கிரியை செய்வாய் என்று சொன்னார் நீ நியாயம் இருக்கிற நியாயத்துக்காய் இருக்கிற பிதாவுக்கு நீ தண்டிக்கப்படுகிறா இல்லாம நீ கர்த்தருக்கு பயந்துருக்க. அப்படியா பட்சபாதம் இல்லாமல் நாம் கிரிகளை செய்ய வேண்டும். அப்படி நடக்கிற கடவுள் நமக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பட்சபாதம் இல்லாமல் வாழ்வதை பட்சபாதம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் பட்சபாதம் இருக்குமானால் நாம் பாவம் செய்வதாகவும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோம். நம்மை குற்றவாளிகளாக தண்டிக்கப்படுகிற பட்சபாத தண்டனையில் நாம் விலகிக் கொள்ள நாம் முதலாவது விசுவாசத்தின் பட்சபாதம் இல்லாமல் ராஜரீக பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். இரண்டாவது பட்சபாதம் இல்லாமல் பட்சபாதமான குற்றமோ நியாயத்திற்கோ நமக்கு வராதபடிக்கு நாம் இரக்கம் உள்ளவர்களாக நியாயத்திற்கு முன்பாக இரக்க பெறுவதாக மாற வேண்டும். மூன்றாவது நாம் பட்சபாதத்தினால தண்டிக்கப்படாதபடிக்கு பட்சபாதத்தினால நாம் குற்றப்படுத்துவதற்கு விசுவாசிகளால் மாத்திரமல்ல விசுவாசத்தில் கிரியை செய்யலாம். அப்பொழுது நாம் பூர்ணப்பட்ட மக்களால் வாழ்வோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பட்சபாதத்துக்கும் நாம் விலகி வாழ பட்சபாதம் இல்லாத வாழ்க்கை நாம் வாழ
தேவன் நமக்கு உதவி செய்வார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க முடிக்கலாம். நேற்றும் என்றும் என்றென்றும் மாறாத புத்தகத்தினை பிதாவே, ஒரே ஒரு வாழ்க்கை அதுவும் சீக்கிரமாக கடந்து அவளை பறந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு செய்வது எதுவோ அதுதான் நிலைத்திருக்கும். அந்த காரியத்தில் எனக்கு உலகமானது பட்சபாதத்தோடு வாழ்கிறது. பட்சபாதம் பண்ணுகிறவன் குற்றம் செய்தவனாக பாவியாக தீர்க்கப்படுகிறான். பட்சபாதம் பண்ணுகிறவனுக்கு நியாயத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து மனிதன் பட்சபாதத்திலிருந்து விடுதலையாக பட்சபாதம் இல்லாமல் வாழ்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதம் இல்லாமல் பற்றி கொண்டு ராஜரீக பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். தகப்பனே, மாத்திரமல்ல பட்சபாதத்தோடு நாங்கள் நடப்போமானால் இரக்கம் இல்லாதவனுக்கு தண்டனை வரும். இரக்கம் நியாயத்திற்கு முன்பாக மேன்மை பாராட்டும். ஆமாம், நியாயத்திற்கு முன்பாக நாங்கள் பட்சபாதத்தினால தண்டிக்கப்படாதபடிக்கு இரக்கம் எங்களுக்கு மேன்மை பாராட்டக்கூடியதாக இருக்க நாங்களும் அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட அவர்களுக்கு உதவி செய்ய சொல்லிட்டோம். மாத்திரமல்ல விசுவாசம் மாத்திரமல்ல, விசுவாசம் கிரி இல்லாத செத்ததாக மாறிவிடும். விசுவாசம் கிரியும் கூட கிரியை செய்யப்படுது. நான் விசுவாசிக்கிறது விசுவாசத்தின் கிரியாகிய பலனை, ரட்சிப்பை, நீதிமானாக்கப்படுதலை, பரிபூரணத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தின் கிரியுள்ள ஆபிரகாமை போல வாழ, விசுவாசத்தின் கிரியுள்ள ராகாபை போல நான் வாழ, விசுவாசத்தின் கிரியை அவன் வாழ்க்கையில் காண, அநேகரும் விசுவாசத்தின் கிரியினால பலனடைகள் மாற கர்த்தர் உதவி செய்யும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு எங்களையும் சபையின் மக்களையும் எனக்கு ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவர் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் பாதுகாப்பித்தார். ஆண்டவர் தேவையும் சாந்தத்தில் கட்டில் இல்லாமல் வாழ சமாதானமாக ஜீவிப்பதைப்படும். விசேஷமாக பாவம் காலம் விழுந்து அன்றாடி வேண்டிக்கிற சுவாமி, அந்த ஒவ்வொரு நாளையும் அவன் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற பயங்கள் திகழ்கள் பெருகி வருகிறது. அவ்வளவு தூரம் எங்கள் தமிழகம் இந்தியாவில் பாதிக்கப்பட்டு கொரோனா வைரஸினால் ஆடவே கொரோனா வீரியம் அதிகமான ஒரு தாக்கத்தை உலகத்திலேயே எங்கள் தேசத்தின் மேல் ஏற்படுத்தி வருகிறது. இந்த எண்ணிக்கைகள் நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கில் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையை மாற்றி சீக்கிரமாக ஒரு விடுதலை நம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உருவாக்கி கொரோனா வைரஸ் முழுவதுமாக அடைந்து எங்கள் தேசம் விடுதலையாக்கப்பட சுபிட்சமாக வாழ, நியாயத்திற்கு தண்டனைக்கு பாவ மரணத்துக்கு விலகி வாழ செய்யும். நாளில் ஆண்டு ஆராதனை நடத்துகிற எல்லா குடும்பங்களிலும் ஊழியக்காரினத்திலும் குடும்பம் எல்லா சபைகளையும் கற்று ஆசீர்வதியும். உங்கள் ஸ்தாபனத்தை தொடர்ந்து தலைவர்களை நடத்துகிறார்கள். நம் கிராமம் திருச்சபையோடு இருந்திருக்கிற பிள்ளைகளையும் இதனால் உள்ள செய்திக்கு ஆக கடவுள் முன்பாக நின்று கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைகளை கற்றுக்கொடாபடி ஆசீர்வதி வாஞ்சை விருப்பங்கள் விசுவாசத்தை பெரிய பிள்ளைகளாலே உண்டாடைய செய்யும். நாமத்தினால அந்த செய்தி ஆண்டவரை நாங்கள் இந்த இடத்துல உன் சமூகத்தில் வெளிப்படுத்துகிறோம். கத்தத்தாம் இதை ஆண்டவரை யார் கொண்டு போய் சேர்க்கணும் அவருடைய சேவைகளிலே அவர் இருதயங்களிலே அது கேட்கப்பட்டு அதற்கு பலனடைய செய்யும். எல்லாருக்கும் தேவையான ஆறுதலை சமாதானத்தை தாரும், உலகத்தை சமாதானத்தாரும் தொடர்ந்து நாம் பெரிய கட்சி மகிமைக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் வேறப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நடத்துகிறோம். கூட நம்மோடும் இந்த செய்தி கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் தேவனுடைய பிரசனமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் ஆண்டுடைய வரைக்கும் மட்டும் இப்பொழுதும் சதா காலங்கள் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருந்தால் ஜெபம் பண்ணுங்க.